ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது விஎஸ்கே காஃபி ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு கொரியர் பண்ணுறது எப்படி பண்ணுறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் நார்மலாகவே கொரியர் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறேன்னா, அதில் மெடிசன் கலந்து தான் சென்ட் பண்ணுறேன். அதாவது 20 லிட்டர் தண்ணிக்கு 1 ml 5 லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற ரேஷியோவில் மிஸ்டர் எல்லோ கலந்து அதுதான் அனுப்புகிறேன். ஆரம்பத்திலேயே எத்தனை கொரியர் புக் ஆகிருக்கோ அத்தனைக்குமே வந்து இந்த தண்ணியை நான் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு மீனாக பிடிக்க ஆரம்பிக்கிறேன். கொரியர்கார மீன் பிடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இந்த மெத்தேடில் தான் ஒவ்வொரு மீனையாக பிடிச்சி கவர் பண்ணுவேன். ஸோ எனக்கு 5 கொரியர் இருந்தால் கூட அந்த மீன் பிடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அப்புறம் இது வந்து நம்ம கொரியருக்கு கொடுக்கறதுக்காக மொயினா அப்புறம் லைவ் பிளாட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நம்ம மொத்தமாக மீன் மொத்தத்தையும் பிடிச்சி எடுத்துட்டோம். இனி பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நான் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறது 4x12 அப்படிங்கிற சைஸ் கவரில் தான் பேக் பண்ணுறது. மொத்த மீனையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னென்ன வெரைட்டிங்கிறத அந்த கவர்லேயும் மென்ஷன் பண்ணிடுவேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணி நேம் எழுதி எல்லாமே செட் பண்ணிட்டோம். இனி பார்சல் ஆக்கணும். மொத்தம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 கொரியர் வந்து நமக்கு ஓகே இருக்குது. எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டோம். இது வந்து எதுக்குன்னா ஷேப்பாக இருக்கிறதுக்காக பேப்பரை தண்ணியில் நினச்சி மறுபடியும் கவர் பண்ணுறேன். இது ஒரு செகண்ட் கோட்டிங் கூட சொல்லிக்கலாம். எதனால் எப்படி பண்ணுறேன்னா, சில ஊர் போகும்போது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். இது வந்து ஓரளவு ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா எங்கள் ஊரில் இப்போ மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து மற்ற ஊரில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரில. அதனால் வந்து நான் எல்லாமே வந்து இந்த மாதிரி பேப்பரில் தண்ணி வச்சு ரோல் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணுவேன். ஸோ இது கொஞ்சம் கூட எனக்கு எக்ஸ்ட்ரா சேஃபாக வந்து ஃபீல் ஆகுது. மேக்ஸிமம் கோடை காலத்தில் வந்து எல்லா பேக்குமே இப்படி தான் பண்ணுறது. அதுக்கப்புறம் ப்ராப்பராக உள்ள வச்சு சைடில் பேப்பர்லாம் வச்சுட்டு பேக் பண்ணுறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இனி கொண்டு கொரியரில் போடுறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.